ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்துல இருக்கக்கூடிய 2 சம்ஸ்காரங்களை பற்றி இன்னைக்கு பார்ப்போம். முதலாவதாக ஊத்வ புன்றம், இது ஒரு சம்ஸ்காரம். இரண்டாவதாக தாச சம்ஸ்காரம், தாசன் அப்படின்ற ஒரு நாமம். ஊத்வ புன்றம் எப்படி அப்படிங்கிறத பார்ப்போம். சேஷன் சேஷியான பகவான் எம்பெருமான் அவனுடைய திருவடிகளின் ஆதாரமாக ஊத்வ புன்றத்தை, திருமண் காப்பை தரிக்கிறோம். புன்றம் அப்படின்னா ரேகை. சிவன் நாராயணனுடைய திருவடிகளை 2 ஊத்வ ரேகைகளிலும் பண்ண சொல்றது சாஸ்திரம். மத்தியில ஸ்ரீசூர்ணம், ஆதிசேஷன பீடத்திலும் ஆவாகனம் பண்ண சொல்றது சாஸ்திரம். முதல்ல பாதத்தை இட்ட பிறகே ஊத்வ ரேகைகளை இட வேணும். இது நம்ம சரீரத்துக்கும் ஆத்மாவுக்கும் ரக்ஷை அப்படிங்கிறதுனால திருமண் காப்பு அப்படின்னு சொல்றோம். இதை அணிபவன் ஸ்ரீ வைஷ்ணவன் ச பரஸ்ய பிரியோ பவதிஹி, ச முத்தவான் பவதிஹி அப்படின்னு அர்த்தம். ச பரஸ்ய பிரியோ பவதி அப்படின்னா பரமபுருஷனான ஸ்ரீமன் நாராயணனுக்கு பிரியமாகிறான். ச முத்தவான் பவதி அப்படின்னா மோட்சத்துக்கு ஏற்றவனாகிறான் அப்படின்றது ஸ்ருதியினுடைய வசனம். நெற்றியுள் நின்றென்னை ஆளும் நிறைமலர் பாதங்கள் சூடி அப்படிங்கிறார் ஆழ்வார் திருவாய்மொழியில. திருமண் காப்பு இல்லாம இருக்கிறது சுமங்கலிகள் மங்கள சூத்திரம் இல்லாமல் இருப்பது அப்படின்னு நஞ்சியர் சொல்றார். திருமண் காப்பு தரிக்கப்பட்ட தேகமானது பகவானுக்கு திருக்கோவிலாகிறது. ஜங்கம ஸ்ரீ விமானானி அப்படின்ற நடமாடும் கர்ப்ப கிரகம். திருமண் காப்பு தரிக்காமல் என்ன கர்ம காரியங்கள் பண்ணாலும் அந்த காரியங்கள் வியக்தங்கள், அதுக்கு பலன் இல்லை அப்படின்றது சாஸ்திரம். சரி, அப்படி ஆகட்டும். திருமால் அடியார் எம்பெருமானுடைய திருப்பாதங்களை நெற்றியில தரிக்கிறது அப்படின்றது யுக்தம். பெருமாளுக்கும் அவனுடைய பாதங்களை சாத்தலாமா அப்படின்னா சிஷ்யன் இருக்க வேண்டிய இருப்பை நாட்டார் அறிய வேண்டும் என்று நரனுமாக நாராயணனுமாக திருமந்திரத்தை பத்ரிகாசிரமத்துல வெளியிட்டார். அவனே நரன், நாராயணன் திருமந்திரத்தை உபதேசித்தார். அதே போலவே தன் அடியார் எப்படி இருக்க வேணும் அப்படின்ற காற்றத்துக்காக அவனே அந்த ஊத்த புன்றத்தை அணிந்து தரித்து நிற்கிறான். ஊத் வகதி பிராபகம் புன்றம் ஊத்த புன்றம் அப்படின்னு. இதை தரிப்பதால் உனக்கு கிடைக்கும் பேரானது ஊத்வலோகமான பரமபதம் அப்படின்னு பகவான் சொல்றான். பகவானுக்கு திருமஞ்சனம் நடக்கிறது. திருவாபரணங்களை தரிக்கிறான். ஒரு உபச்சாரமாக அலங்காரமாக அவனுக்கு திருநாமத்தையும் சாத்திரம். கூரத்தாழ்வான் சொல்றார் வரதராஜஸ்தவத்துல, உத்தரத்யுபுரி பக்த ஜனானி ஊத் வதாஸ்ரயன சூஷித சுக்தம் ஊத்வ புன்ற திலகம் பகூமான் கிம்பி பர்ஷி வரத சலாலடே அப்படின்னு. ஓ வரதனே, ஊத்வ புன்றம் அப்படின்ற ஒரு திருநாமம் அனுஷ்டிக்கப்படும் சந்தியாவந்தனம், நித்திய நைத்தின கர்மங்கள் இதெல்லாம் சாஸ்திரத்துல கர்மவசப்பட்டான இந்த ஜீவாத்மாக்களுக்கு தானே அப்படின்னு கேட்கிறான். கர்ம சாட்சியான உனக்கு கர்மமே உனக்கு ஒட்டாது. கர்ம சாட்சியான தேவரீர் பகவான் கர்மங்களை செய்கிற விதியே இல்லையே உங்களுக்கு. அப்படி இருக்கும்போது தேவரீர் ஊத்த புன்றம் தரித்து நிற்பது எதுக்கு அப்படின்னா, வரதராஜஸ்தவத்துல கூரத்தாழ்வானுடைய ஸ்லோகம் நம்மடியார் உகந்தது அப்படின்னு. அந்த பிரீதி விசேஷத்தினால் தானே நீங்க அணிந்து நிற்கிறீர்கள். நம் அடியார் உகந்தது எதுவாயினும் உபாதேயம் அப்படிங்கிற அந்த திருவுள்ளம், அதனால அப்படி அணிந்து நிற்கிறார் அப்படின்னு கொள்ள வேண்டும். சமாஸ்ரீனம் ஆனப்புறம் 12 திருமண் இட்டுகிறது வழக்கம். ஸ்ரீகள் மூங்கில் போல இட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. திருமண் காப்பு அந்த இட்டுக்கும் போது குரு பரம்பரைய மனசுல அஸ்மதாச்சாரியார் அப்படின்னு ஆரம்பித்து லட்சுமிநாதன் அப்படின்ற ஆரோகண கர்மத்துல அனுசந்தானம் பண்ணணும். அடுத்ததாக தாசன் அப்படின்ற ஒரு சமஸ்காரம். பொங்கை உத்திரம், ஸ்ரீரங்கம், நம்பெருமாள் பெரிய பிராட்டியார் சேத்தில எழுந்தருள் இருக்கும் போது எம்பெருமான சரணாகதி பண்றார்.
நம்பெருமாள் சொல்றார், உமக்கும் உம்மை சேர்ந்தவர்க்கும் மோட்சம் தந்தோம் அப்படின்னு சொல்லிடுறார். அந்த எம்பெருமானார் சம்பந்தம் நமக்கு கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஆச்சாரியன் நமக்கு ராமானுஜதாசன் அப்படின்னு பேர் சொல்றார். கிருஷ்ணதாசன், வரததாசன் அப்படின்னு தாசிய நாமத்தை நம்மளுடைய பேரோட சேர்த்துக்கணும். ஸ்ரீகள் சொல்லும்போது தாசியை அப்படின்னு, தாசன் தாசியைன்னு சொல்லணும். அவரவர் குல வழக்கப்படி வைஷ்ணவதாசன், மதுர கவிதாசன் அப்படின்னு பேர் சொல்றதும் உண்டு. ராமாயணத்துல ஹனுமான் சீதையை பார்க்கும்போது ராமதூதன், பிராட்டி அனுகிரகம் பண்ணும்போது தாசோகம் கோசலேந்திரஸ்ய அப்படின்னு சொல்லிதான் தன்னை அறிமுகம் பண்றார், ராமதூதன் அப்படின்னு. தாசன் அப்படின்ற ஒரு திருநாமம் இப்படிதான் ஏற்பட்டது. இதை நாமம் அப்படின்னு சொல்றாளே அப்படின்னா அதை இட்டுக்கும் போது திருநாமங்களை சொல்லணும். அச்சுதாய நம, அனந்தாய நம, கோவிந்தாய நம, அந்த திருநாமங்களை சொல்லி இந்த ஊர்து புண்பத்தை நம்ம அணிவதால நாமம்னு சில பேர் அதை சொல்றா. நாமம்னா பகவானுடைய திருநாமம். இப்படி 2 விஷயங்கள் நம்ம சம்பிரதாயத்தை பத்தி பார்த்தோம். மேற்கொண்டு பார்ப்போம்.